நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கும் வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று நாம் வாழ்வதற்கும் நிறைய பூஜைகள் இருக்கின்றது. இந்த பூஜைகளிலே மிக மிக முக்கியமான பூஜை சத்யநாராயண பூஜை. பௌர்ணமி தோறும் இந்த பூஜையை செய்து வர நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தடைகளெல்லாம் விலகி, அதாவது ஒரு நல்ல காரியத்தை எடுக்கின்றோம் என்றால் அதிலே பல தடைகள் ஏற்படும். எப்போதுமே நல்லது செய்யும் போது தடைகள் ஏற்படும். அந்த தடைகளெல்லாம் விலக்குவதற்கு இறையருள் நமக்கு துணை இருக்க வேண்டும். அப்படி இந்த தடைகளெல்லாம் விலகி வாழ்க்கையிலே நம்முடைய முயற்சிகள் வெற்றி பெற்று நாம் நலமாக வாழ்வதற்கு, குடும்பம் நலமாக வாழ்வதற்கு சத்யநாராயண பூஜை என்பது நமக்கு மிக மிக ஒரு நல்ல ஆன்ம பலத்தை தருகின்ற பூஜை. இந்த சத்யநாராயண பூஜை பௌர்ணமி தோறும் மாலையிலே இந்த பூஜையை செய்வதாலே நம்முடைய இல்லத்திலே நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமானது நிறைந்திருக்கும். இந்த சத்யநாராயண பூஜையை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று மாலை ஒரு 6 மணிக்கு மேல் இந்த பூஜையை செய்ய வேண்டும். இல்லத்திலே செய்யலாம். பெரும்பாலான ஆலயங்களிலே சத்யநாராயண பூஜை என்பது மாலையிலே நடக்கும் பௌர்ணமி தோறும். உங்களால் இல்லத்திலே செய்ய முடியவில்லை என்றால் அங்கு சென்று கோவில்களிலே நடக்கின்ற சத்யநாராயண பூஜையிலே கலந்து கொள்ளலாம். அந்த பூஜைக்கு வேண்டிய ஏதேனும் ஒரு பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த புண்ணிய கைங்கரியத்திலே பங்கு கொள்ளலாம். இல்லை, என்னுடைய இல்லத்திலேயே வசதி இருக்கின்றது, என்னுடைய இல்லத்திலேயே நான் சத்யநாராயண பூஜையை செய்ய முடியும் என்றால் இல்லத்திலே செய்யலாம். அது மிக மிக விசேஷமான ஒரு பலனை உங்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்கும். குறிப்பாக ஜாதகத்திலே திருமண தடைகள் இருந்தால், பிள்ளைப்பேறு தடை இருந்தால், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்றால், அதேபோல் மனம் சஞ்சலமாக இருக்கின்றது, மனதிலே ஒரு தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள் என்றால், அப்படிப்பட்ட கெடு பலன்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த சத்யநாராயண பூஜையை தொடர்ந்து செய்வதாலே அவை நல்ல வழியாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது தொழில் தடைகள் நீங்கும், திருமண தடை நீங்கும், உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அலுவலகத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் தடைகள் போன்றவை நீங்கும், மனதிலே ஒரு தெளிவு பிறக்கும்.